அனைவருக்கும் வணக்கம். 2031 இந்தியா உலகின் இரண்டாவது பொருளாதார சக்தி கொண்ட நாடாக மாறும் என்று சொல்லப்படும்போது 2060 இந்தியா விரைவாக வளர்கின்ற பொருளாதாரம் உடைய நாடாக மாறும் என்றும் முதன்மையான நாடாக மாறும் என்றும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்கிறது. அதைத் தொடர்ந்து தற்போது ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் என்று சொல்கின்ற ஏடிபி பேங்கும் உலகில் விரைவாக வளர்கின்ற பொருளாதார நாடு என்று இந்தியா மாறிக்கொண்டிருக்கிறது என்று சொல்கிறது. மட்டுமல்ல, முன்பு சர்வதேச நாணய நிதியமான IMF இந்திய பொருளாதாரம் முன்னோக்கி பாய்கிறது என்று அறிவித்திருந்தது. நடப்பு நிதியாண்டில், அதாவது 2024-25 இந்தியாவிற்கு 7% GDP வளர்ச்சியை எட்டும் என்று எதிர்பார்க்கும் போது அது 7.2% வளர வாய்ப்பிருப்பதாகவும் எதிர்பார்க்கிறார்கள். IMF சொல்கிறது 6.5% முதல் 6.8% அடுத்த வருடம் இருக்கும் என்று சொல்கிறது. அதாவது 2024 7.3% வளர்ச்சியும் 2025 6.5% வளர்ச்சியும் இந்த விகிதாசாரத்தில் வளர்ச்சி இருக்கும் என்று IMF எதிர்பார்க்கிறது. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி பற்றி IMF சொல்லும்போது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில் எந்த தொய்வும் ஏற்படாது என்றும் சொல்கிறார்கள். வணிக ரீதியான வர்த்தகம், ஏற்றுமதி போன்ற வகைகளில் சிறப்பு குறைவு ஏற்பட்டாலும் சேவை வகையை சார்ந்த பரிமளிப்பு அதிகமாகும் என்றும் சொல்கிறார்கள். 2023-24 8.5% வளர்ச்சி அடைந்த நமது GDP நடப்பாண்டில் 7.2% குறைய வாய்ப்புள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. எனினும் இந்தியா வளர்ச்சியில் தொய்வு இருக்காது என்றும் மறுபடியும் IMF வலியுறுத்தி அழுத்தமாக சொல்கிறது. மட்டுமல்ல, அது தனது வளர்ச்சியிலும் வேகத்திலும் தொடர்ந்து அதை தக்க வைத்துக் கொள்ளும் என்றும் ஏடிபி பேங்கும் அறிக்கை சொல்கிறது. இந்தியாவில் கிராமப்புற நுகர்வு அதிகரித்ததும் கடந்த ஆண்டு வளர்ச்சியை அதிகப்படுத்தியதற்கு காரணமாக அமைந்தது என்றும் இந்தியாவின் கிராமப்புற வளர்ச்சி அதிகமாக இருப்பதாகவும் திருப்திகரமாக வளர்வதாகவும் சொல்லப்படுகிறது. அதாவது IMF-இன் கணக்குப்படி US 2024 1.7%, 2025 1.8% விகிதாசாரத்தில் வளரும் என்று சொல்லும் IMF சீனாவை பற்றி சொல்லும்போது 2024 5%, 2025 4.5% வளர்ச்சியை எதிர்பார்ப்பதாகவும் சொல்கிறது. ஐரோப்பிய நாடுகளில் அதிக வளர்ச்சி கொண்ட நாடாக இருப்பது ஸ்பெயினாகத்தான் இருக்கும் என்று சொல்கிறார்கள். 2.4% வளர்ச்சியை எதிர்பார்க்கிறார்கள். அடிப்படையில் பார்த்தோமானால் முன்னால் நிற்கும் இந்தியாவிற்கு அடுத்து நிற்பது சீனா தான். சீனாவுக்கு அடுத்து நிற்பது ரஷ்யா என்று சொல்லப்படுகிறது. ரஷ்யாவின் வளர்ச்சி 3.2%ஆகவும் சொல்கிறார்கள். RBI 10 வருடத்திற்குள் உலகின் இரண்டாவது பொருளாதார சக்தியாக இந்தியா மாறும் என்று அழுத்தமாக வலியுறுத்தி சொல்கிறது. ஏற்கனவே சொன்ன கணக்குப்படி 2048 அல்ல 2031 இந்தியா இரண்டாவது பொருளாதார சக்தி கொண்ட நாடாக மாறும் என்றும் 2060 பெரிய பொருளாதார சக்தி கொண்ட முதன்மை நாடாக மாறும் என்றும் இந்தியா இன்னும் குறைந்த வருமானம் கொண்ட நாடுகளின் பட்டியலில் தான் இருக்கிறது என்பதும் அடுத்த 10 வருடங்களில் 9.6% வளர்ச்சியை தொடர்ந்து இந்தியா தக்க வைக்குமானால் அடுத்த முதன்மை நாடாக வெகு விரைவில் இந்தியா மாறக்கூடும். அதே சமயம் பணவீக்கம் மற்றும் விலை உயர்வை கட்டுப்படுத்த RBI தகுந்த நடவடிக்கையை மேற்கொள்வதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. GDP உயர்வதும் முதன்மை நாடாவது எல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும், ஆனால் தற்போது விலைவாசி குறைய வேண்டியது மிக மிக அவசியம். நாளுக்கு நாள் விலைவாசி உயர்ந்து கொண்டே போவது சாதாரண மக்களின் அடிவயிற்றில் கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது.